உத்திரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நைமிசாரண்யம் 16 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்து விரிந்து கிடக்கும் காட்டுப்பகுதியாகும். இங்கு வன வடிவில் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக நைமிசாரண்யமும் போற்றப்படுகிறது. இத்தலத்தில் எம்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தேவராஜன் ஸ்ரீஹரி என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார். தாயாரின் பெயர் ஸ்ரீஹரி லட்சுமி என்பதாகும். இத்தலத்தின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் கோமதி தீர்த்தம். கோமதி நதிக்கு ஆகாச கங்கை என்ற பெயர் உண்டு. இந்த நதிதான் பிரம்மதேவனால் பூமியில் முதலில் படைக்கப்பட்ட நதி என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். 14 உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக கோமதி தீர்த்தம் இருக்கிறது. நைமிசாரண்யத்தில் உள்ள பிரதான தீர்த்தமாக சக்கர தீர்த்தம் திகழ்கிறது. இந்த தீர்த்தத்தை மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. வட்ட வடிவத்தில் உள்ள தீர்த்த குளத்தில் தண்ணீர் நிரம்பி வடிகிறது. அதை பக்தர்கள் புனித நீராக கருதி கையில் எடுத்து தலையில் தெளித்துக் கொள்கின்றனர். இந்தியாவில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களின் நீரும் இந்த சக்கர தீர்த்தத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. இங்கு ஒரு பெரிய ஆலமரம் அமைந்துள்ளது. இது 5000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. உத்திரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் நைமிசாரண்யம் திருத்தலம் அமைந்துள்ளது. நாளை மற்றொரு யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.